எஸ்பெஷலி ஃபார் த விமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாதி பேருக்கு மேல மாதவிடாய் பிரச்சனையும், பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட் இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்ப இதை சாப்பிட்டு நாளைக்கே நான் வந்து இதெல்லாம் சரியாயிடுமான்னு வருமுன் காக்கிறதுக்காக தான் நம்ம இயற்கை விவசாயமும் இயற்கை சார்ந்த பொருட்களும் இது சாப்பிடும்பொழுது பெண்களுக்கு அந்த சிஸ்டமை சரி பண்ணும். வந்து இப்ப பாரம்பரிய அரிசியில ஒரு 30 வகையான கஞ்சி பண்றோம். அதுல பேசிக்கா பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி கரிசாலையன் பண்றோம், மொடவாட்டுக்கால் எலும்போட்டியல் பண்றோம், பூங்கார் கல்யாண முருங்கை பண்றோம், பால் வாழை பண்றோம், ரத்தசாலி எலும்போட்டியல பண்றோம், இப்படி சொல்லிட்டே போலாம். இந்த ரகத்தை ஈரோட்ல ஹூகாங்கிற ஒரு அமைப்பு வந்து இதை பாதுகாக்கிறாங்க. ஸோ நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம தோட்டத்தில் போட்டிருந்தோம். இது அறுவடை பண்ணி 2 மாசம் ஆச்சு. ஸோ எங்க ஐடியா என்னன்னா, நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு நாளைக்கு வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஷெல்ஃப் லைஃப் இருக்கிற விஷயங்களா செலக்ட் பண்றது, எது வந்து இந்த வெயில குறிப்பா தாங்கி மழையை தாங்கி வருதோ அந்த ரகங்களை பாதுகாக்கிறது, அதை விவசாயிகள்கிட்ட வந்து கொடுத்து உற்பத்தி பண்ண சொல்றது, அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருது. இதுல மைக்ரோப் தான் அதிகம் இருக்கிறதால பிளான்ட்டை வந்து நல்லா ஈஸியா வந்து அந்த மண்ணோட தன்மையை மாத்தி பிளான்ஸால ஈஸியா அதை அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கிறதால பிளான்ஸ் growth வித்தின் 1 வீக் நல்லா நம்ம வந்து ஈஸியாவே அப்சர்வ் பண்ண முடியும். இது ஒரு நேச்சுரல் கார்பன் கேப்சர் டெக்னாலஜி. இப்போ வேஸ்ட் வந்து வெளில போடும்போது கார்பன் எமிட் ஆகுது. நீங்க கம்போஸ்டா போட்டீங்கன்னா சாயில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ கார்பன் வந்து செக்வெஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். பூமி வந்து எடுத்துக்கும். எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 6 to 60 6 to 60 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் மக்களே. இப்போ வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேஷன் டேர்ம்ஸா மாறிடுச்சு. அட் த சேம் டைம் அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு இடத்துல ஒண்ணுதான் கிடைக்கும். மொத்தமா எல்லா ஆர்கானிக் விஷயங்களும் ஒரே இடத்துல கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரிதான் இந்த மார்க்கெட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற ஆர்கானிக் மார்க்கெட், அந்த இடத்துக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த பிளேஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் அங்கதான் வந்து நடத்துறாங்க, கீழ்பாக்கங்க. ஸோ அந்த பேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த பிளேஸ்ல ஸ்பெசிஃபிக்கா வந்து 5 மந்த்ஸா நடத்திட்டு இருக்காங்க 2024. இதை தவிர வேற பிளேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல வந்து நடத்துறாங்க. நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவங்களோட லிங்க் இருக்குது, நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க எந்தெந்த பிளேசஸ் எந்தெந்த ஊர்ல எல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா இந்த மார்க்கெட் பத்தி என்ன சொல்லணும்னா எல்லாமே ஆர்கானிக். நீங்க வந்து உங்களோட நீங்க சப்போஸ் உங்களோட பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும், நீங்க வந்து ஹோம் பேஸ்ட் பிசினஸா இருந்தா கூட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இவங்க ஸ்பெசிஃபிக்கா உங்க பிளேஸ்க்கு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எங்க இருந்து சோர்ஸ் பண்றீங்க, உண்மையிலே வீட்ல இருந்து தான் பண்றீங்கன்னா அது எந்த அளவுக்கு நீங்க ஆர்கானிக்கா பண்றீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் அவங்க இந்த மார்க்கெட்டுக்கு அலோ பண்றாங்க. இதுக்கு எந்த ஒரு நம்மளோட அட்மிஷன் ஃபீஸோ இல்லைன்னா வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஃபீஸோ வந்து அவங்க வாங்குறது இல்லை. ஸோ இதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதை பத்தி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து நானே வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து யூடியூப்ல பார்த்துருக்கேன். முக்கியமா நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா ஆர்கானிக் அப்படின்னு சொல்றாங்க, அட் த சேம் டைம் அது வந்து ரொம்பவே ஹை காஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்கு, என்னெல்லாம் காஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைலா காமிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிளேஸ் பத்தி சொல்லணும்னா சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா கூட வருது. ஆனா இங்க வந்து இந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கனால நீங்க ஓன் வெஹிக்கிள்ல வர்றது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சாய்ஸ். நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் போதுமான அளவுக்கு கொடுத்தாச்சு. இப்போ வந்து உள்ள போய் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கள் சேனலுக்காக வந்து ஆர்கானிக் மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப இந்த கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஓகே. ஸோ இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்ன மாதிரி வெரைட்டி? இது கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வெயில் அதிகமாயிட்டே வருது இல்லையா, இப்போ தமிழகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 280 நாள் வெயில் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 10 மாசம் நமக்கு வெயில் இருக்க போகுது. அப்போ இனிமே வர கிராப்ஸ் எல்லாம் இந்த வெயிலை தாங்கி மழையை தாங்கி வெள்ளத்தை தாங்கி அதுதான் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இந்த ரகங்கள்லாம் அந்த மாதிரியானது தான்.
இது நம்ம பொதுவா வந்து ஹேர்லூம் வெரைட்டின்னு சொல்லுவோம். ஹேர்லூம் வெரைட்டினா வழி வழியா பாரம்பரியமா விவசாயிகள் எடுத்துட்டு வர்றது. ஸோ இந்த பர்டிகுலர் வெரைட்டி வந்து மதுரை பூ பூசணின்னு பேரு. இந்த ரகத்தை ஈரோட்ல ஹூகாங்கிற ஒரு அமைப்பு வந்து இதை பாதுகாக்கிறாங்க. ஸோ நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம தோட்டத்தில் போட்டிருந்தோம். இது அறுவடை பண்ணி 2 மாசம் ஆச்சு. ஸோ எங்க ஐடியா என்னன்னா, நீங்க ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு நாளைக்கு வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஷெல்ஃப் லைஃப் இருக்கிற விஷயங்களா செலக்ட் பண்றது, எது வந்து இந்த வெயில குறிப்பா தாங்கி மழையை தாங்கி வருதோ அந்த ரகங்களை பாதுகாக்கிறது, அதை விவசாயிகள்கிட்ட வந்து கொடுத்து உற்பத்தி பண்ண சொல்றது, அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருது. தனியா எடுத்து வச்சிருப்போம். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு இந்த சீட்ஸ் தான் எனக்கு முக்கியமே. ஆமா. அதனால சீட்ஸ் தனியா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது ஃபார்மர்ஸ்க்கு போகும் அடுத்து. அப்ப இந்த வெரைட்டி நம்ம காப்பாத்தினோம்னா இது மூலமா நிறைய ஃபார்மர்ஸ்க்கு உபயோகமா இருக்கும். இப்ப நீங்க 2-3 மாசம் வச்சுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க விலை கிடைக்கும் போது விற்பாங்க. ஸோ கிளைமேட் ரெசிலியன்ஸ் இருக்கு, ஃபேர் பிரைஸ் இருக்கு, ஹேர்லூம் சீட்ஸ் கன்சர்வ் பண்றீங்க. இப்ப ஸ்டோரேஜ்னா இப்ப 2-3 மாசம் எப்படி நமக்கு டெம்பரேச்சர்? இது இப்ப அறுவடை பண்ணி 2 மாசம் ஆச்சு. இதுவும் அதே மெத்தட். இது ரெண்டுமே அகைன் ஹேர்லூம் வெரைட்டிஸ் தான். இது வந்து நம்ம தாயகம் விஜய்னு ஒரு தம்பி, அவர் கன்சர்வ் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து நம்ம இதை கலெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த கொடிகள் இது உற்பத்தி பண்ணும்போது நம்ம கொடிகள் வந்திருக்கோம் இல்லையா, இது இப்போ தமிழகம் முழுக்க நிறைய விவசாயிகளுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இது ஒரு 5 month வெரைட்டி. இது 5 month crop. இது யூஸ்வலா நீங்க இப்போ யூனிவர்சிட்டி வெரைட்டினா 3 மாசத்துல விளைஞ்சிரும் கிழங்கு. ஆமா, கொஞ்சம் கிழங்கே பெருசா இருக்கும். இதுவுமே பெருசா வந்திருக்கும். பட் எங்களுக்கு இப்போ இது சீசன் இல்ல. ஆக்சுவலா இது நம்ம மலையில அறுவடை பண்ணிருக்கோம், அதனால கொஞ்சம் இப்படி வந்திருக்கு. இது நம்ம தாய் கொடிக்காக போட்டோம். அந்த கொடியை காப்பாத்தி திரும்ப கொண்டு போகணுங்கிறதுக்காக அந்த கொடி உற்பத்திக்காக போட்டது. கிழங்கு வந்து நமக்கு உபரி வருவாய் தான். மெயின் வந்து நம்ம கொடி தான் இந்த முறை. யூஸ்வலா புரட்டாசியில போட்டு தை மாசில தான் அறுவடை பண்ணுவாங்க. ஒரு 4 to 5 months ஆகும். பிரைஸ் ரேஞ்சஸ் எப்படி? பிரைஸ் நம்ம இது கிலோ ½ கிலோ 15 தரோம், கிலோ 100. இது ½ கிலோ 14 தரோம். இது லாஸ்ட் மந்த் 16 தான் கொடுத்துருந்தோம். பட் எங்களுக்கு பிரைஸ் அது டிரான்ஸ்போர்ட்டுக்கே per கிலோ 15 rupees ஆயிடுறதுனால இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு 6 months 7 monthsக்கு நமக்கு வந்து வெயில் தான், இதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாங்கிறப்போ பிரைஸ் சேஞ்சஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்குதான் செய்யும் இல்லையா? இப்போ உங்களுக்கு வெஜிடபிள் மார்க்கெட்ல அவைலபிளா இல்லைன்னா விலை ஏறதானே செய்யுது. அந்த மாதிரி தான் இதை வந்து யூஸ்வலா யார் பண்ணுவாங்க, வணிகர்கள் தான் அதை சேமிச்சு வச்சு அந்த டைம்ல விற்பாங்க. விவசாயியே அதை வச்சுக்க முடிஞ்சதுன்னா அவர் அப்பப்போ 5 காய் 10 காயை விற்கலாம்ல. இது என்ன சார்? இது வந்து இன்னொரு நண்பருடைய ஃபார்ம்ல இருந்து, அவர் காதர் மீரான்னு பேரு. ஸோ அவங்க இந்த வெப்பால தைலம்னு பண்றாங்க. இது ஸோ தேங்காய் எண்ணெயில வெப்பால இலைங்களை எல்லாம் போட்டு சூரிய புடம்னு சொல்லுவாங்க, வெயில வச்சு எடுப்பாங்க. ஸோ இது நிறைய ஸ்கின் இஷ்யூஸ்க்கு ஒர்க் ஆகுது. ஒரு 3-4 மாசமா இது நிறைய நண்பர்களுக்கு கொடுத்து பரிசோதனை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஜுவல்னால வர ஒரு பிளாக்னஸ், ஏஜ்னால வெயிட்னால வர ஸ்கின்ல வர டார்க்னஸ், மெயினா ஸ்கின்னுக்கு பிக்மெண்டேஷன், சோரியாசிஸ், ஈவன் டாண்ட்ரஃப், நிறைய விஷயத்துக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இது ஒரு எயில்மெண்ட் கியூர் பண்ணுச்சுன்னா நல்லது தானே. இப்போ ஃபார்மருக்கு தேங்காய் எண்ணெய்க்கு விலை கிடைக்காது. இப்போ அவர் மதிப்பு கூட்டி இந்த மாதிரி கொடுத்தாருன்னா இதுக்கு ஒரு ப்ரைஸ், ஒரு தனி ப்ரைஸ். அதே போல இது வந்து கன்சியூமருக்கும் ஒரு ஈஸியா ஒரு சின்ன காஸ்ட்ல அவங்க எயில்மெண்ட்ல இருந்து வெளில வந்துடலாம். டாக்டரை பார்த்து நிறைய ஸ்பெண்ட் பண்றதை விட இது நம்மளோட பாரம்பரிய அறிவு. இதை பயன்படுத்தி அவங்க மீண்டு வர முடியும். எவ்வளவு நாளா இப்போ இங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார் இந்த மார்க்கெட்? இந்த மார்க்கெட் இப்போ ஃபியூ மந்த்ஸா தான் நடக்குதுமா. நான் இந்த ஃபீல்ட்ல ஒரு 15 வருஷமா இருக்கேன். Okay, nice sir. Thank you so much. Keep doing and pleasure meeting you. All the best for your business sir. Thank you. Bye. Okay, hello ma'am. வணக்கம்மா. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி இம்யூன் பூஸ்டர் மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க வச்சிருக்காங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆர்கானிக் தான். ரிச் இன் விட்டமின் சி. ஸோ மேம் உங்க ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வணக்கம், என் பேர் அனுராதா. நான் கடந்த 10 வருடங்களாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தோட்டத்திலேருந்து வர்ற எல்லா பொருட்களையும் மதிப்பு கூட்டி நம்ம சந்தையில கொடுத்துட்டு இருக்கோம். இதுலயே நம்ம ஸ்பெஷலா சொல்றது என்னன்னா நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ்ல என்ன இருக்கு? இப்போ ஒருத்தவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க, எனக்கு சளி இருக்கு, சைனஸ் இருக்கு, அப்ப நான் நெல்லிக்காய் சாப்பிட மாட்டோன்றாங்க. ப்ளீஸ், அதெல்லாம் கிடையாது. விட்டமின் சி நீங்க எடுக்க ஆரம்பிச்சாதான் இந்த சளி சைனஸ் அதெல்லாம் வராம இருக்கும். நோய் எதிர்ப்பாற்றலுக்கு நம்ம இடத்தில் கிடைக்கக்கூடிய நெல்லிக்காயை நாங்க ப்ரிசர்வேட்டிவ் வெள்ளை சர்க்கரை இல்லாம பண்றோம். அப்படின்னா நெல்லிக்காய், அஸ்வகந்தா, திரிகடுகம், அப்படின்னா நெல்லிக்காய் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்கும்ன்றவங்களுக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாம் போட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இந்த ஜூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இங்க இருக்கிற இயற்கை அங்காடிகள், யூடியூப் கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் அப்படின்னா எல்லாரும் சாப்பிடலாம். 3 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் சாப்பிடலாம். இதுல ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, வெள்ளை சர்க்கரை கிடையாது. இது பெண்களுக்கு என்ன ஸ்பெஷல்?
எஸ்பெஷலி ஃபார் த விமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாதி பேருக்கு மேல மாதவிடாய் பிரச்சனையும் பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட் இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்ப இது சாப்பிட்டு நாளைக்கே நான் வந்து இதெல்லாம் சரியாயிடுமான்னு வருமுன் காக்கிறதுக்காக தான் நம்ம இயற்கை விவசாயமும் இயற்கை சார்ந்த பொருட்களும் இது சாப்பிடும்பொழுது பெண்களுக்கு அந்த சிஸ்டமை சரி பண்ணும். நன்றி. அடுத்தது நம்ம பண்றது நெல்லிக்காய் மஞ்சள். அப்போ இது வரைக்கும் இது ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months இதை பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல வரவேற்பு. அப்போ நெல்லிக்காயும் மஞ்சளும் நம்ம தோட்டத்துல இருந்து இருக்கிறதா. இது வந்து எல்லாரும் கிழங்கு மஞ்சள் கிழங்கு போடுறோம். இது யாருக்கு நல்லது அப்படின்னா லிவரை சுத்தப்படுத்தும். லிவரை சுத்தப்படுத்தக்கூடியதுல நெல்லிக்காயும் மஞ்சளும் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. நமக்கு தேவையில்லாத கழிவுகள் வர ஆரம்பிச்சாலே சுகர் பேஷண்ட்டுக்கு மற்ற எல்லாருக்குமே நல்லது. இது வந்து ஒரு டீடாக்சிஃபையரா கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கு ஒரு நிமிஷம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு மெடிகேஷன் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கூட இதை நான் யூஸ் பண்ணலாம், தாராளமா எடுக்கலாம். இதுல வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டோ மற்றதோ கிடையாது. நம்ம கிடைக்கக்கூடிய நெல்லிக்காயும் மஞ்சளும் தான். நம்ம எதுலையுமே நேச்சுரல் கிடையாது, எதுவுமே கெமிக்கல் கிடையாது. எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்? இது வந்து 1 year ஆனாலும் ஒன்றாகாது, இதுவும் 1 year ஆனாலும் ஒன்றாகாது. அப்ப ப்ரிசர்வேட்டிவ் போடாம எப்படி இது 1 year நல்லா இருக்கும் அப்படின்றத என்னோட கஸ்டமரை 10 வருஷமா நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா அதுக்கான மெத்தட் அப்படின்னா இது ட்ரெடிஷனல் மெத்தட்ல பண்றோம். ப்ரிப்பரேஷன்ல தண்ணி கலக்கிறது கிடையாது. இது டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். மேம் லைக் இது வந்து 20 ml, அதாவது 2 மூடி காத்தால எம்டி ஸ்டமக்ல எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ற மாதிரி எதுவுமே வெளியிலே வைக்கலாம், நீங்க ஃப்ரிட்ஜ்லயே ஸ்டோர் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் கொண்டு வரல. அது வந்து நெல்லிக்காய் பைனாப்பிள் ரெடி டு ட்ரிங்க் நான் கார்பனேட்டட் ஜூஸ் அப்படின்னு உசுர் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஓகே. அது வந்து பெப்சி கோக்கு ஆல்டர்னேட்டா பண்ணிருக்கோம். ஓ நைஸ். இது மேம் இது வந்து இஞ்சி பூண்டு ஆப்பிள் சிடார் வினிகர் ஹனி அதெல்லாம் போட்டு ஹார்ட் பிளாக் கொலஸ்ட்ரால் இதுக்கெல்லாம் நல்லது. அப்ப இதுவும் நாங்க டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல நெல்லிக்காயும் இஞ்சியும் பூண்டையும் பண்ணிடுறோம். அந்த எக்ஸ்ட்ராக்ஷனோட ஆப்பிள் சிடார் வினிகர் ஹனி லெமன் கலந்து கொடுக்குறோம். இது வந்து உடனே நாளை காத்தால ஸ்டென்ட் வைக்காம பிளாக் எல்லாம் ரிமூவ் ஆகுதா அப்படின்னு கேட்டா 10 பேர் நம்மளை படையெடுத்து இயற்கை விவசாயம் நோக்கி வந்துருவாங்க. அப்படி கிடையாது. இது வந்து இட்ஸ் சப்ளிமெண்ட் ஃபார் த ஹார்ட். அவ்வளவுதான். ஓகே, நன்றி, வணக்கம். நைஸ் மேம், நைஸ் டாக்கிங் டு யூ. என்னுடைய ஃபோன் நம்பர் 9940542355 அனுராதா பாலாஜி. நன்றி. கார்டு இருக்கா மேம்? உங்களோட இதுல நாங்க யூடியூப்ல போடுறேன். பிரைசிங் மேம், பிரைசிங் எப்போ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது 345. ஓகே. இது 400. ஓகே. ஸோ 300ல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ். ஆமா, எல்லாமே ஒன்னொன்னு வித்தியாசம். அது வந்து 45 ரூபாய் தான் அந்த உசுர். ஓ ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். ஆல் தி பெஸ்ட் மேம். ஹலோ சார். ஸோ உங்களோட நிலையம் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண. நிலையான். ஓகே, நிலையான் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நிலையானது தான் சஸ்டைனபிள். அது பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அவங்க எல்லாரையுமே கம்போஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஃபுட் வேஸ்ட்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கார்பேஜ் பேக்ல ஒரு 60 to 70% வந்து ஆர்கானிக் வேஸ்ட் இருக்கும். அதாவது வெஜிடபிள் பீல்ஸ், ஃப்ரூட் பீல்ஸ், அதுக்கப்புறம் நீங்க Dry waste and சிக்கன், எக் ஷெல்ஸ் இதெல்லாமே. 20% வந்து பிளாஸ்டிக், பேப்பர் அதெல்லாம் வரும். 10% வந்து சானிட்டரி வேஸ்ட். அந்த சானிட்டரி வேஸ்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லேண்ட்ஃபில்னு ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சாங்க. அதை இன்சினரேட் பண்ணணும், இல்லாட்டி வந்து டீகம்போஸ் பண்ணி இது பண்றது. அது செப்பரேட்டா ஆன் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல அது பண்ணணும். That's a different பட் நம்ம என்ன பண்றோம், since we don't segregate waste, organic waste செப்பரேட்டா, பிளாஸ்டிக், பேப்பர் செப்பரேட்டா. ஃபர்ஸ்ட் சோர்சஸ் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். ஓகே. அவங்களுக்கு ப்ராப்பர் டூல்ஸ் இல்ல. ஸோ அவங்க வந்து அவங்களோட பேர் ஹேண்ட்ஸ்ல அது செப்பரேட் பண்றாங்க. கிளவுஸே இப்போ ரீசெண்டா தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. கிளவுஸுமே கூட நீங்க ஒரு ஹார்ட்லி ஒரு 20 minutes மேல போட்டீங்கனாலே உங்க கை எல்லாமே சாகி ஆயிடும். You can't use it. So அப்போ உங்களுக்கு பிளஸ் மிக்ஸ்டு வேஸ்ட், சானிட்டரி வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட், கிளாஸ் பீசஸ் சம்டைம்ஸ் இருக்கும். எல்லாமே பிக்கிங் ஆகி சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து they are going through a lot of hazardous diseases. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் இஸ் லேண்ட்ஃபில். லேண்ட்ஃபில்ல போகும்போது anaerobic டீகம்போஸ் ஆகுது. It is releasing methane. Methane வந்து it is more potential than carbon dioxide. For example, இப்போ 1 kg of food waste நீங்க வெளில தூக்கி போட்டீங்கன்னா அதுல இருந்து 7.7 kilograms of CO2 வந்து எமிட் ஆகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு காரோ பைக்கோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு கார் வந்து 1 kilometerக்கு வந்து 120 grams தான் எமிட் பண்ணுது. ஸோ இப்போ ஆவரேஜா ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 people 1 kg ஜென்ரேட் பண்றாங்க. That is equivalent to ஒரு கார் டிரைவிங் 200 kilometers per day per household வந்து அவ்வளோ emissions and waste generate பண்ணிட்டு இருக்காங்க. This actually we call it as black gold ன்னு சொல்லுவாங்கல்ல. black gold. So இது ஒரு நேச்சுரல் கார்பன் கேப்சர் டெக்னாலஜி. ஸோ இப்போ வேஸ்ட் வந்து வெளில போடும்போது கார்பன் எமிட் ஆகுது. நீங்க கம்போஸ்டா போட்டீங்கன்னா சாயில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும்.
ஸோ கார்பன் வந்து செக்வெஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும், பூமி வந்து எடுத்துக்கும். அதான் ஸோ இது வந்து ஒரு கிளைமேட் ஆக்ஷன் அட் சோர்ஸ். ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறத விட as individuals we need to take responsibility. And வேற என்ன நீங்க இது ப்ராடக்ட்ஸ் அண்ட் மெயினா வந்து கம்போஸ்டர்ஸ். ஸோ நாங்க வந்து we deal with apartments, அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், ஓகே அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எங்கெல்லாம் வந்து பல்க் வேஸ்ட் நிறைய ஃபுட் வேஸ்ட் ஜெனரேட் ஆகும், எல்லாத்தையுமே we deal with them. So ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேணும் அப்படின்னா you will come and set it up and explain it. based on your family size we have different units. ஸோ இதெல்லாம் வந்து உங்க ப்ராடக்ட்ஸா? இது வந்து ஒரு ரூரல் ஆர்டிஸ்ட்ல சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். இது நாட் ஃபார் அஸ். ஸோ எவ்ரிதிங் கோஸ் டு them. our main concept is composting. ஸோ இங்க வர மக்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க? இது அதான் 2% to 3% of the people are understanding. மற்றவங்களுக்கு வந்து இட்ஸ் an awareness. ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் இனிஷியலா எனக்கும் வந்து 3 years பேக் கம்போஸ்டிங் பத்தி தெரியாது. ஸோ அவேர்னஸ் கொடுக்கும் போது தேர் அண்டர்ஸ்டாண்டிங் யாரோ தங்க சொல்ல முடியும். ஸோ இது வந்து இட்ஸ் a good space to create awareness. ஸோ எவ்ரி மந்த் வந்து நீங்க இங்க வருவீங்களா? எவ்ரி மந்த். நைஸ். கீப் கிவிங் அஸ் அவேர்னஸ் அண்ட் கீப் டூயிங் யுவர் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்திருக்க ஷாப் பாத்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி பேஸ்ட் வந்து ஃபர்டிலைசர். ஸோ வணக்கம் மேம், இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்க. இது வந்து செடிக்கு நல்ல ஒரு பயிர் ஊட்டி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது பேர் கோபர் கேஸ் ஸ்லரி. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மாடு வச்சிருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாணத்தை வந்து ஒரு பயோகேஸ் செட்டப் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து வர அந்த ஸ்லரிய வந்து செடிங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ட்ராப் ஆகுற கேஸை வந்துட்டு நம்ம அடுப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால என்ன 2 அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நம்ம வந்து குளோபல் வார்மிங்கை தடுக்கிறோம். அந்த கேஸ் மீத்தேன் கேஸ் தான் வந்து குளோபல் வார்மிங்க்கு மெயின் காஸ். ஸோ நாங்க இங்க சென்னையில சிட்டியில வச்சிருக்கிறதால நாங்க என்ன யோசிச்சோம்னா, இந்த டங்கை எனக்கு வந்து ஒரு எஃபிஷியன்டா டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால நாங்களா வீட்லயே ஒரு பயோகேஸ் செட்டப் மாதிரி வச்சுட்டோம். அதுல மாட்டு சாணமும் கோமூத்திராவும் கொடுக்கும்போது அந்த கேஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் எனக்கு வந்து நார்மலா இருக்கும்போது ஒரு 30 டேஸ்க்கு வருதுன்னா எனக்கு 45 டேஸ் கிட்ட வருது. ஸோ அந்த கேஸையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்டிலைசர் வந்து நான் செடிக்கு கொடுக்கும்போது என்னோட மாடி தோட்டத்துல பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் கொடுக்குறேன். கூட வந்து அடிஷ்னலா மீன் அமிலம் அது கொடுப்பேன். ஆனா பிளான்ட்டோட growth வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து என்கிட்ட எல்லா பிளான்ட்ஸ்க்கும் போடுறேன், எல்லா காய்கறி கொடுக்கலாம். என்கிட்ட ஃபர்டிலைசர் வாங்குறவங்க எல்லாம் மெயினா வந்து ப்ரிஃபர் பண்றது இதுதான். சரி, ஆனா என்னன்னா இது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதால எனக்கு டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் வந்து வெளியே எடுத்துட்டு போறது கஷ்டம். அதனால பாட்டில்ஸ்ல ஃபில் பண்ணும்போது சம் கேஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும், அது ஒரு கஷ்டம். அதை நேர்ல வந்து நிறைய பேர் என்கிட்ட வாங்குறவங்களா பெரிய கண்டெய்னர் கொண்டு வந்துட்டு போனா அவங்களுமே வந்து என்கிட்ட இந்த சாலிட் ஃபர்டிலைசரை விட இந்த வர்மி கம்போஸ்டரை விட இதை தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பிளான்ட்டோட growth வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது லிக்விட்ல இருக்கிறதால பிளான்ஸ் கேன் ஈஸிலி டேக் அப் தட் நியூட்ரியன்ஸ். இதுல மைக்ரோப்ஸும் அதிகம் இருக்கிறதால பிளான்ட்டை வந்து நல்லா ஈஸியா வந்து அந்த மண்ணோட தன்மையை மாத்தி பிளான்ஸால ஈஸியா அதை அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கிறதால பிளான்ஸ் growth வித்தின் 1 வீக் நல்லா நம்ம வந்து ஈஸியாவே அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அவங்களுக்கு. இப்போ வந்து ஒரு பெரிய தொட்டி வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு கலவை? ஆமா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட தான் நம்ம மேக்ஸிமம் சொல்றோம். இதெல்லாம் ரொம்ப பெரிய இது ப்ரொசீஜர் கிடையாது. இது அதிகமா கொடுத்தாலும் ஒண்ணும் இல்ல, கம்மியா கொடுத்தாலும் கம்மியா இல்ல. அதிகமா கொடுத்தா கூட பிளான்ஸ் பர்ன் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம். மீன் அமிலம்ல இப்ப அதிகமா அந்த இலையில அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் அந்த அளவு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால ஒன்றும் பயமும் கிடையாது. ஆனா ஒண்ணு இந்த பாட்டில் இருக்குன்னா அந்த கேஸ் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் போன உடனே நான் அந்த லிட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிடுங்கன்னு சொல்லுவேன். அது ஒண்ணுதான் மறுபடி பிளான்ஸுக்கு கம்மியா கொடுத்தா அதோட கொஞ்சம் அந்த growth ஸ்லோவா இருக்கும். மற்றபடி வந்து அதிகமா கொடுத்ததால வந்து ஒன்றும் பிளான்ஸுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதனால நல்லாவே இருக்கும். இதுல என்ன நிறைய மைக்ரோப்ஸ் தான் இருக்கு, அது இல்லாம அந்த நியூட்ரியன்ஸ் இருக்கிறதால பிளான்ஸ் வந்து ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால நல்லாவே இருக்கும். இது ஒரு இப்ப இது நாம தான் பண்ணோம் இல்ல, மாடு இல்லாதவங்க கூட அவங்கவுங்க வீட்டுல இருக்க அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்கவுங்க ஒரு சின்னத லெவல்ல ஒரு பயோகேஸ் செட்டப் யூஸ் பண்ணா குளோபல் வார்மிங்கும் நம்ம தடுக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் ஐடியா. அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவியா வீட்டுல? நீயும் இதெல்லாம் படிச்சிருப்பேல்ல, குளோபல் வார்மிங்லாம் படிச்சிருப்பேல்ல, ரைட்? ஆமாங்க சார், ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. திறந்துருந்தா நல்லது. ஏன்னா பொங்கி வந்துடும், அதுல உள்ள நுண்ணுயிர்கள் இருக்கு இல்லையா, அதனால அது வெளியே வரும். அதுக்கு தடுக்கிறதுக்கு தான் அது சொல்றது. ஓகே மேம், வந்து பாத்தீங்கன்னா தனியா இன்ஸ்டாகிராம் பேஜ், சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் இல்ல. நீங்க இந்த மார்க்கெட் வந்தாதான் பார்க்க முடியும். ஸோ மறக்காம இந்த மார்க்கெட் விசிட் பண்ணி இவங்களோட ப்ராடக்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம் சார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து கஞ்சி கரெக்டா? கஞ்சி மிக்ஸ். ஸோ இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பேசிக்கலி நம்ம வந்து ஃபார்மர்ஸ், நம்ம ஃபார்மிங் பண்ற பொருளை நம்மளே வந்து விற்பனை பண்ற நோக்கத்தோட ஆரம்பிச்சிருக்கிறோம்.
அப்ப நம்ம நிலத்துல விளையிற அரிசியை வச்சு அரிசியா வித்தோம்னா வெறும் கொஞ்சமா தான் காசு கிடைக்கும். அதுவும் வந்து வருஷத்துல ஒரு டைம் தான் அரிசி வந்து விளைய வைக்கிறோம் நம்ம. அப்ப வருஷம் 366 நாளும் வேலை செய்யணுன்றதுக்கோசம் நம்ம வந்து அதை வந்து மதிப்பு கூட்டும். ஓகே. அதுல வந்து இப்ப பாரம்பரிய அரிசியில ஒரு 30 வகையான கஞ்சி பண்றோம். அதுல பேசிக்கா பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி கரிசாலையன் பண்றோம், மொடவாட்டுக்கால் எலும்போட்டியல் பண்றோம், பூங்கார் கல்யாண முருங்கை பண்றோம், பால் கடை வாழை பண்றோம், ரத்தசாலி எலும்போட்டியல பண்றோம். அப்படி சொல்லிட்டே போலாம் வேகமா. அது இல்லாம இந்த முடக்கத்தான் கீரை இதெல்லாம் வச்சு சாதப்பொடி, சூப் மிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்றோம். இந்த மாதிரி ஒரு 40 ஐட்டம் பண்றோம் சகோதரி நம்ம. எல்லாமே உங்க வீட்ல உங்க இதுல வச்சு பண்றீங்களா? என்ன சகோதரி? உங்க வீட்லயே வச்சு வீட்லயே ஒரு சின்ன குடியல் மாதிரி அந்த சோலார் குடியல் அமைச்சிருக்கிறோம். இந்த அம்மி உரல் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம். அதுலதான் அரைக்கிறோம். ஒண்ணு மட்டும் மோட்டர்ல அரைக்கிறோம். அதுக்கு வந்து இந்த கல்லுலயே செட் பண்ணி வச்சிருக்கோம். சரி. ஜென்ரலா எனக்கு வந்து இந்த கஞ்சி அரிசியில கஞ்சி பண்றது அதுல நிறைய ஆட்லாம் பண்றாங்கல்ல அதெல்லாம் தெரியும். பட் இந்த ஒரு விஷயம் ஒரு நிமிஷம். இந்த ஒரு விஷயம் வந்து நான் இங்க வந்துதான் இத பத்தியே தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இத பத்தி சொல்லுங்க. இது என்னது? இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இது வந்து மொடவாட்டு கால் கிழங்கும், இது வந்து எலும்பு ஒட்டி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த புத்தூர் சைடு எல்லாம் வந்து இத நிறைய மருந்தா பயன்படுத்துவாங்க அந்த எலும்பு சம்பந்தப்பட்டதுக்கு. இது வந்து அது ரெண்டுமே அந்த இதை சம்பந்தப்பட்டதுதான். இது கூட வந்து நம்ம இப்ப மருந்தா கொடுக்கறதோட இதை சாப்பாடா எப்படி பண்றது? ரத்தசாலி அரிசியில வந்து இதை அரைச்சு ஊற வைக்கிறோம் நம்ம. வேற எந்த அரிசி யூஸ் பண்ண முடியாதா? ரத்தசாலி அரிசி, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி ஒரு 4 வகையான அரிசியில இதை ஊற வச்சு இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி இந்த மாதிரி கிரவுண்ட் இந்த மாதிரி வந்து ரவை மாதிரி அடிச்சு இதை வந்து ஒரு 30 கிராம் ஒரு கஞ்சி வச்சு குடிச்சால இதுல இருக்கிற எல்லா சத்தும் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும். என்ன மாதிரி சத்து இருக்கும் இதுல? இது வந்து சாதாரணமா வந்து நிலத்துல விளையாது சகோதரி, பாறையில தான் விளையும். அப்ப அந்த பாறையில இருக்கிற மினரல்ஸ் முழுக்க இதுல இருக்கும். ஏன்னா வேறு இருக்காது இதுக்கு, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இது அந்த பாறையில இருக்கிற எல்லா சத்துக்களையும் உறிஞ்சி வச்சு வளரக்கூடியது. மலை சார்ந்த மலை பிரதேசங்களை விளையக்கூடிய கிழங்கு. இது நம்ம அங்க இருந்து கொண்டு வந்து இங்க கொல்லிமலை, பொதிகைமலை இந்த மாதிரி மலை சார்ந்த பகுதிகளில் நிறைய கிடைக்கும். இது சாப்பிட்டா என்ன எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். மூட்டு வலி அந்த மாதிரிலாம். எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம 8 வருஷமா விவசாயம் பண்றோம். இந்த மதிப்பு கூட்டுறது வந்து அண்ணன் ஈழர் பாஸ்கர் அண்ணன் நம்ம தோட்டத்துக்கு வந்தப்போ அவங்க தான் இதை வந்து கொண்டு வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எப்பவுமே ஸ்டால் இங்க மாசம் போடுவீங்க? மாசம் போடுவோம். நம்ம வீட்டுல இருந்து பண்றோம். அது இல்லாம நம்ம ஆர்கானிக் ஷாப்க்கு எல்லாம் கொடுக்குறோம், ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்கள்கிட்ட வந்து நாங்க இந்த மாதிரி பேக்ஸா வேணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். உங்க கார்டு ஏதாவது இருக்கு? கான்டாக்ட் நம்பர் இதுல இருக்கு சகோதரி. திருவள்ளூர்ல தான் நீங்க பண்ணி? தாமரைப்பாக்கம். இது எங்க வரும்னா ரெட் ஹில்ஸ் டு திருவள்ளூர் ஹைரோட்ல மையத்துல வரும். எத்தனை பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க இது மொத்தம்? நான் ஒரு 30 பேர் இருக்கோம். உங்க சேவை மொத்தமா தொடரட்டும். பிகாஸ் இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா வந்து நல்லது ஒரு ஹெல்த்தியான விஷயம் அப்படின்னு சொல்லி தேடி தேடி பண்ணி கொடுக்குறீங்கல்ல, இது மாதிரி தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தேவை. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஓடி எங்கடா ஹெல்த்தியான விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஸோ மக்களே இந்த மாதிரி மார்க்கெட் வந்தீங்கன்னா அண்ணாவோட கடையை வந்து கண்டிப்பா வந்து பாருங்க. தேங்க்யூ. நன்றி சார். ஓகே, இப்போ நம்ம வந்திருக்கிற ஷாப்ல பாத்தீங்கன்னா வந்து ஹெல்தி மிக்ஸ். இது வந்து தண்ணியில இல்லைன்னா வந்து பால்ல மிக்ஸ் பண்ற மாதிரி கேரட் மால்ட் அண்ட் ஏபிசி மால்ட். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 6 to 60 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜெனரலா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சோம்பேத்தனம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர், மோர் ஓவர் ஹெல்தியும் கூட. ஸோ இது பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது ஆப்பிள், பீட்ரூட், கேரட், தென் பாதாம், முந்திரி, ஏலக்காய், நாட்டு சக்கரை. ஓகே. ஸோ இதான் இதோட இன்கிரீடியன்ஸ். நாட்டு சக்கரை இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு அந்த அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ வேல்யூ ஆடட் தான் இது எல்லாமே. வந்து எல்லாமே ஆர்கானிக் தான். பை வந்து பார்த்தீங்கன்னா OFM இருந்து நம்ம எடுக்கிறது எல்லாமே. ஸோ அவங்க கிட்ட இருந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி நம்ம So even certified FSSAI certified வந்து வச்சிருக்காங்க. 200 grams. So 200 grams ஓட 350. ஓகே. இது ரெண்டு தானா? பீட்ரூட் பண்றோம். பீட்ரூட் காலி ஆயிடுச்சு. ஓகே. சோ வேற என்ன சார் உங்க ஸ்டால்ல வச்சிருக்கீங்க? இது வந்து முருங்கை சூப். ஓகே. அண்ட் வந்து கம்பங்கூழ், நன்னாரி சர்பத்.
வீட்டுல வந்து சாப்பிட்டா இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னாதான் வந்து குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுறாங்க. மெயினா வந்து கம்பங்கூழ் கேப்பங்கூழ் எல்லாம் வந்து ஊர் சைட்ல நான்லாம் வந்து கோவில் திருவிழால தான் அதிகமா சாப்பிட்டுருக்கேன். வீட்டுல வந்து ஸ்பெசிஃபிக்கா சாப்பிட்டது இல்லை. பட் வெளியில எங்க வந்தாலும் வந்து ஒரு டம்ளர் நம்ம வந்து சாப்பிட்டுறது. ஸோ இது நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 4 years ஆகும். 4 years தான். இந்த மார்க்கெட் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குமா? பெனிஃபிட்டா இருக்கு. இது எப்படி கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்க வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் எப்படி மாதிரி? ரெகுலர் கஸ்டமர்ஸ்னா இப்போ விசிட்டிங் கார்டு போடுவோம். கார்டு போடுறதுக்கு அந்த டெலிவரிலாம் வந்து ஹோம் டெலிவரி. இங்க ஃபார்மர் மார்க்கெட்ல இருந்து எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க? ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல இருந்து அவங்க தேவையான அந்த வெஜிடபிள்ஸ் அந்த இதெல்லாம் கிடைக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம வாங்கிடணும். நீங்க யூஸ் பண்ணி கேரட் பீட்ரூட் எல்லாமே வந்து எல்லாமே எல்லாமே ஆர்கானிக் தான் அவங்க. ஏன்னா எதுவுமே பெஸ்டிசைட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம மார்க்கெட்ல இருந்து இப்போ நம்ம நார்மல் மார்க்கெட்ல இருந்து வாங்கி இதை பண்ணவே மாட்டோம். அவங்களுக்கு மட்டும் தான். அதே மாதிரி 15 ஷாப்ஸ் நம்ம ஆர்கானிக் ஷாப்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம தான் சப்ளை. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து வித்தின் சென்னைக்குள்ளேயும் சப்ளை பண்ணலாம். சென்னை. நைஸ் சார், ஆல் தி பெஸ்ட் ஃபார் தேங்க்யூ. இந்த தமிழ்நாடு ஆர்கானிக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆர்கானிக் தான் வந்து யூஸ் பண்றாங்க. அப்படி இல்லை நம்மளால முடியல அந்த இன்கிரீடியன்ஸ் வந்து எடுக்க முடியல அப்படின்னா கூட இந்த ஃபார்மர் மார்க்கெட்டோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு எங்க இருந்து சோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் கொடுக்குறாங்க. நான் உள்ள வந்ததுல இருந்து நிறைய ஷாப்ஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 ஷாப்ஸ் வந்து எப்பவுமே பிஸியா இருக்குது. அவங்களை வந்து கவர் பண்ண முடியல. அப்படி என்னதான் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து சிறுதானியங்கள் வெரைட்டி, அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக்சஸ், நம்ம ரெட் ரைஸோட மிக்ஸ் அதெல்லாமே வச்சிருக்காங்க. ஒருவே இங்க வந்து நிறைய வெரைட்டி நம்ம வந்து கருவேப்பிலை பொடி, ஸோ இதெல்லாமே சின்ன சின்னதாக தேடி 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 நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா. நம்ம ஒரு ஷாப் ஆர்கானிக் ஷாப் நம்ம வெளியில போனாலே ஒரு அளவுக்கு காஸ்ட் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வந்து இங்கேயும் சிமிலரா தான் இருக்குது. சம்வேர் சில ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் ஹையா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். முக்கியமா இந்த 2 ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே வாங்கிடலாம். ஆல்மோஸ்ட் கிராசரிஸ் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்மர் மார்க்கெட் ஒன் ஆஃப் த விஷயம் நீங்க வந்து மிஸ் பண்ணாம வந்து பார்க்கக்கூடிய ஐட்டம். முக்கியமா இந்த கம்யூனிட்டி ஸ்டால் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லஞ்சஸும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. திஸ் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஸ்மால் அண்ட் ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ்க்காக. ஸோ அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். ஹாய், ஹலோ, வெல்கம் நிவேதா. இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ஆஸ் அ ஆர்கனைசரா நீங்க வந்து இதை பாக்குறவங்களுக்கும் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் நான் பண்றேன், இல்லை நான் இப்போதான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் இது ஒரு கைடன்ஸ் மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்மளோடது ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் இனிஷியேட்டிவ். இந்த இடத்துல மேக்ஸிமம் ஃபார்மர்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடமா மாத்துறோம். இப்போ கிராமப்புறத்துல நம்ம சந்தைகள் நிறைய பார்த்துருக்கோம். அதே போல நகர்ப்புறத்துலயும் அந்த சந்தைகள் வரணும் அப்படின்னு பாக்குறோம். அண்ட் இந்த சந்தைகள்ல நம்ம ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் 2 பேரும் சந்திச்சு அவங்களுக்குள்ள இன்டராக்ஷன்ஸ் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கறது எங்களோட ஒரு வெரி பிக் எய்மா இருக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ல. ஸோ இப்போ நம்ம வீட்லயே உட்காடுறோம், நம்ம ஆர்டர் பண்றோம், வந்துடுறது. ஸோ ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் இருக்கு. எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு ஒண்ணு இருக்கு, ப்ரொடியூஸ் ஆயிட்டு அங்கேருந்து மேனுஃபேக்சர் ஆயிட்டு ஒரு இடத்துக்கு வருது, மேனுஃபேக்சர் ஆயிட்டு வந்துட்டு இட் கெட் ஸ்டோர்ட் சம்வேர் அண்ட் பீப்புள் எங்கேருந்து ஆர்டர் பண்றாங்க அவங்களுக்கு போகுது. ஸோ அங்க ஒரு பெரிய செயின் இருக்கு, அந்த டிஸ்கனெக்ட் இருக்கு. அந்த டிஸ்கனெக்டை ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு கனெக்ஷன் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறோம். அப்படி கொண்டு வரப்ப கன்சியூமர்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய அவேர்னஸ் வர்றதுக்கு ஆன ஒரு வாய்ப்பு இருக்கு. சரி, நம்ம பொருள் இங்கதான் விளையாடுது, இந்த ஸ்பெசிபிக் ஃபார்ம்ல விளையாடுது, இந்த மாதிரி விளக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகள் கிட்ட பேசுறப்ப அவங்களுக்கு தெரிய வருது. அண்ட் நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூ ஆடட் ப்ரொடியூசர்ஸும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவங்க டைரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க. இல்லாட்டா நம்மளுக்கு சோஷியல் இனிஷியேட்டிவ் உள்ள சில ஆர்கானிக் ஷாப்ஸ் இருக்கு, அவங்க டைரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஸோ சோர்ஸ் எது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட மேக்ஸிமம் நம்ம வேல்யூ ஆடட் ப்ரொடியூசர்ஸ் இங்க பாக்குறவங்களுக்கு அவங்களோட இன்கிரீடியன்ஸ் எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால நம்மளோட வேல்யூ ஆடட் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசுற போது கூட அவங்களுக்கு அவங்க பண்ணி கொடுக்குற உணவை பத்தி இன்னுமே நல்ல ஒரு புரிதல் இருக்கும், அதை பத்தி இன்னுமே நல்லா பேச முடியும். ஸோ இந்த இடம் ஒரு புரிதல், உணவு பத்தின ஒரு புரிதல் கண்டிப்பா இன்னுமே ஜாஸ்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் எங்க எல்லாருக்குமே இருக்கு. அது போக நஞ்சில்லா உணவு இப்போ ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா மாறிடுச்சு.
இப்போ நம்ம உணவுல நஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது எந்த அளவுல இருக்குங்கிறது இன்னும் உணருதல் நம்மளுக்கு வரல. சோ இந்த இடத்துக்கு வந்து நம்மளோட ஃபார்மர்ஸ் கிட்ட, நம்ம வேல்யூ ஆடட் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேச பேச அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆக எவ்ரி மந்த் நம்ம சம் செஷன்ஸும் இது சார்ந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். பேக் டு பேசிக்ஸ் கைண்ட் ஆஃப் எதர்ஸ். குழந்தைங்களுக்கு இது எப்படி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன மாதிரி? குழந்தைங்களுக்கான ஒரு செஷன் நடக்கும், பெரியவங்களுக்கான ஒரு செஷன் நடக்கும். இந்த உணவு சம்பந்தப்பட்ட, நம்மளோட என்வாயர்மெண்ட் சம்பந்தப்பட்ட, எக்காலஜியை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு செஷன்ஸ் மந்த்லி நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான செஷன்ஸ் மூலமா அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம் அண்ட் ஒரு கம்யூனிட்டி பாண்ட் ஆகுது. இது வரைக்கும் நம்ம ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ்குள்ள இருக்கிற இன்டராக்ஷன்ஸ் பத்தி பேசினோம். இப்போ கன்சியூமர்ஸ் டு கன்சியூமர் இன்டராக்ஷன்ஸ் இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் நடக்கிறப்ப அந்த இடத்துல அங்க நடக்கும். ஆமா, இப்போ கூட பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த சில ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு தெரியல. ஒருத்தவங்க ஆக்சுவலி அவங்க கன்சியூமர் தான், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நீங்க இதை சூப் பண்ணி சாப்பிடுங்க, இந்த மெத்தட்ல சாப்பிடுங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அதை வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஓகே இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். நீங்க சொன்னது அது வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட். ஆக்சுவலி கன்சியூமர் டு கன்சியூமர் அந்த கனெக்ஷனும் இருக்கு. அண்ட் இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு டிவைஸ் போக இப்போ ஒரு பர்சனுக்கு 2 டிவைஸ் 3 டிவைஸ் 4 டிவைஸ்ங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறப்ப ஐசோலேட்டட் ஃப்ரம் ஆர் பிசிக்கல் ரியாலிட்டி, வி ஆர் இன் அ வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ரியாலிட்டியில வரப்ப தட் ஹியூமன் டச், ஹியூமன் இன்ட்ராக்ஷன் தட் இன்க்ரீசஸ் அண்ட் தட் இஸ் அ வெரி பிக் நீட். இப்போ நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா தே டிக்ளேர்ட் லாஸ்ட் இயர் தி இயர் ப்ரீவியஸ் ஆனுங்கிறத மறந்துட்டேன், தட் லோன்லினஸ் இஸ் த பிக்கெஸ்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூ people are facing in the world. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் மார்க்கெட்ஸ் நம்ம நர்ச்சர் பண்ற இடத்துல லைக் மைண்டட் பீப்புள் கேன் கெட் டுகெதர், தே கேன் டாக் டு ஈச் அதர். The loneliness people feel these days can also greatly be reduced by these markets. So this market is not just a place where people buy and sell things. விற்பனைக்கான ஒரு இடம் மட்டும் இல்லாம ஒரு சமுதாயம் மேம்படுறதுக்கான ஒரு இடமா நம்ம இங்க பாக்குறோம். கம்யூனிட்டி பாண்டிங்கான ஒரு இடமா பாக்குறோம். ஸோ அந்த கிராமப்புறத்துல எவ்வளவு ஒரு ஹசில் பசிலோட பீப்புள் கம் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர், அந்த மாதிரியான ஒரு இடமா இது மாறணும் அப்படிங்கறது பாக்குறோம். அதே போல மதுரையில ஏற்கனவே ஒரு சந்தை நாங்க ஆரம்பிச்சு ஜனவரியில ஆரம்பிச்சோம். இந்த வருஷம் ஜனவரியில அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு மாசம் ஒரு முறை. அதே போல சென்னையில இன்னும் ஒரு 3-4 இடங்கள்ல ஆரம்பிக்கலான்னு இருக்கும். நம்மளது கம்ப்ளீட்லி நாட் ஃபார் ப்ராஃபிட் பேசிஸ். நீங்க எந்த ஸ்டால் ஹோல்டர்ஸ் கிட்ட போய் கேட்டாலும் அவங்க விருப்பத்துக்கு, அவங்க சக்திக்கு உட்பட எவ்வளவோ அவ்வளவுதான் நமக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாராலையாவது அவங்களோட ஸ்பேஸ் ஏதாவது ஆஃபர் பண்ண முடியும்னா தட் வுட் பி வெரி கிரேட். ஸோ அந்த இடத்துல நம்மளும் ஒரு சந்தை அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாம். அந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்ச் பண்ணோம்னா, இந்த ஸ்கூலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க ஸ்கூல்ல கண்டக்ட் பண்ணீங்க, ஒரு ஹால்ல கண்டக்ட் பண்றீங்கனாலே அந்த ரெண்ட்டை நமக்கு கொடுக்கணும். ஸோ அதை நீங்க தான் பேர் பண்றீங்க. ஆமா, அது நம்ம சேர்ந்து இங்க இருந்து காஸ்ட் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு குறைட்டி நம்ம கலெக்டிவா தான், நாட் லைக் நீங்க எவ்வளவுதான் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஒருத்தருக்கு எவ்வளவு அவங்க சக்திக்கு உட்பட எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு அவங்க கொடுப்பாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிவேதா. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரேர் அண்ட் பீப்புள் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு அப்ரிசியேஷன் நமக்கு தேவை. ஸோ கண்டிப்பா இதை பாத்தீங்க அப்படின்னா கீழ்பாக்கம் மக்கள் மட்டும் இல்லை, நீங்க வந்து சென்னையில எந்த ஏரியால இருந்தாலும் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. முக்கியமா நான் வந்து இங்க புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பா அதுவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர். தேங்க்யூ லாட். உங்களை மாதிரி மக்களோட ஆதரவு இருக்கிறதுனால தான் எங்களாலையும் நல்லா வர முடியாது, இன்னும் நிறைய பேர் இந்த கம்யூனிட்டிக்குள்ள கொண்டு வர முடியாது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.